சுட்டும் விழி சுடரே சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல என்ன? ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்க போகுதுன்னு தெரியுமா அபிய? வீட்டை விட்டு துரத்த அந்த மாமா என்ன ஒரு கொடூரமான சதி வலையை பின்னி இருக்காருன்னு பார்த்தீங்களா இன்னைக்கு? எபிசோட் ஆரம்பத்துல நம்ம சுடர், தியா, தருண் எல்லாரும் வீட்டுக்குள்ள உட்காந்துகிட்டு தீபாவளி பட்டாசு பெட்டிகளை எல்லாம் பிரிச்சு பார்த்து ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பட்டாசும் என்ன அதோட பேரு என்னன்னு அந்த சின்ன பையன் தருண் ரொம்ப அழகா எல்லாருக்கும் விளக்கி சொல்லிட்டு இருக்கான். இது சங்கு சக்கரம், இது கம்பி மத்ராப்பு, இது பெரிய சத்தம் கேட்கும் ஆட்டோ பாம், இது புஸ்வானம்னு எல்லாத்தையும் பார்த்து அந்த குழந்தைங்க குதூகலமா சிரிச்சி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அங்க உட்கார்ந்து இருக்க நம்ம அபி முகத்துல மட்டும் எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாம ரொம்ப சோகமா ஏதோ ஒரு ஆழமான வேதனையான சிந்தனையில இருக்காங்க. அப்போ நம்ம சுடர் பட்டாசுகளை பார்த்துக்கிட்டே யதார்த்தமா ஒரு கேள்விய கேக்குறா. ஜெயில்ல தீபாவளி கொண்டாட மாட்டாங்களான்னு. அவ கேட்ட அந்த ஒரு வார்த்தை அந்த இடத்துல இருந்த எல்லாரையும் அப்படியே ஒரு நிமிஷம் உறைய வச்சிடுச்சு. அபியோட முகத்துல அப்படி ஒரு வலி, அப்படி ஒரு வேதனை. அவங்க கடந்த காலத்துல அனுபவிச்ச அந்த கொடூரமான சிறைச்சாலை நினைவுகள் எல்லாம் அவங்க கண்ணு முன்னாடி வந்து போகுது. அந்த வலிய அவங்க முகத்துல பார்க்கும்போது நமக்கே இதயம் வலிக்கிற மாதிரி இருக்கு. உடனே அங்க இருக்கவங்க அந்த சங்கடமான சூழ்நிலைய மாத்துறதுக்காக சரி வாங்க எல்லாரும் வெளிய போய் பட்டாசு வெடிக்கலாம்னு சொல்லி எல்லாரையும் வெளியே கூட்டிட்டு போறாங்க. வெளியில இருட்டான நேரத்துல அந்த வீடே தீபாவளி கொண்டாட்டத்துக்காக ரொம்ப அழகா தயார் நிலையில இருக்கு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா பட்டாசு வெடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சுடர் கேட்டன்னு அன்பா கூப்பிடுற அர்ஜுன் அந்த குழந்தைகளுக்கு ஒவ்வொன்னா சொல்லிக் கொடுத்து ரொம்ப பாதுகாப்பா மத்ராப்பு பத்த வைக்க உதவி பண்றாரு. ஆனா நம்ம சுடர் ரொம்ப பயந்து போய் நிக்கிறா. ஒரு மத்தாப்ப பத்த வச்ச உடனே அதுல இருந்து வர்றா நெருப்ப பார்த்து பயந்து போய் ஓடி வந்து அபிய கட்டி பிடிச்சிக்கிறா. அபி ஒரு உண்மையான தாயா மாறி சுடரை தன் நெஞ்சோடு அணைத்து அவளுக்கு ஆறுதல் சொல்றாங்க. உடனே அர்ஜுன் சுடர் கிட்ட வந்து நீ பயப்படக் கூடாது, தைரியமா இருக்கணும்னு சொல்லி அவ கைய புடிச்சி மத்ராப்பு கொளுத்த வைக்கிறாரு. சுடர் முகத்துல இப்போ பயம் போய் ஒரு அழகான சிரிப்பு வருது. எல்லாரும் சிரிச்சி சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா தூரத்துல நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்குற அபிக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் இருந்துகிட்டே இருக்கு. அவங்கள சுத்தி நடக்குற இந்த சந்தோஷமான விஷயங்களை அவங்களால முழுசா ஏத்துக்க முடியல. குழந்தைங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அபிய கூப்பிடுறாங்க. நீங்களும் வந்து பட்டாசு வெடிங்கன்னு சொல்லி அவங்கள கட்டாயப்படுத்துறாங்க. எனக்கு பயமா இருக்கு, நான் வரலன்னு அபி எவ்வளவோ சொல்லி தட்டிக்கழிக்க பாக்குறாங்க. ஆனா குழந்தைங்க விடாப்பிடியா அபிய இழுத்துட்டு வராங்க. அபி ரொம்ப தயங்கி ஒரு மத்தாப்ப பத்த வைக்கிறாங்க. அப்போ திடீர்னு அந்த மாமா யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு பெரிய வெடிய பத்த வைக்கிறாரு. அது பயங்கரமான சத்தத்தோட வெடிக்குது. அந்த ஒரு நொடி அபியோட உலகமே இருண்டு போகுது. அந்த பெரிய வெடி சத்தம் அபியோட காதுல ஒரு துப்பாக்கி சுடும் சத்தம் மாதிரி கேக்குது. அவங்க சிறைச்சாலையில இருந்தப்போ நடந்த அந்த கொடூரமான சம்பவங்கள் எல்லாம் அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய புயலா அடிக்குது. அபி ரெண்டு காதுகளையும் இருக மூடிக்கிட்டு பயத்துல அலறுறாங்க. நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு மூச்சு விட முடியாம அப்படியே அந்த இடத்துலயே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அந்த வீட்ல இருந்த எல்லாரும் அதிர்ச்சியில உறைந்து போயிடுறாங்க. சந்தோஷமா இருந்த அந்த இடமே ஒரே நிமிஷத்துல ஒரு பெரிய சோகத்துல மூழ்கிடுச்சு. அர்ஜுன் துடிதுடித்து போய் அபிய தூக்கிட்டு வீட்டுக்குள்ள ஓடுறாரு. அபிய படுக்க வச்சு முகத்துல தண்ணி தெளிச்சு எழுப்ப முயற்சி பண்றாங்க. அபி கண்ணு முழிச்ச உடனே பயத்துல நடுங்குறாங்க. அவங்க கண்கள்ல இருந்து கண்ணீர் மழையா கொட்டுது. என்ன ஆச்சுன்னு எல்லாரும் பதட்டமா கேட்கும்போது அபி அழுதுகிட்டே சொல்றாங்க. அந்த சத்தம் எனக்கு துப்பாக்கி சுடுற சத்தம் மாதிரியே கேட்டுச்சு. என் மனசுக்குள்ள அந்த பழைய நினைவுகள் வந்து என்னை ரொம்ப பயமுறுத்துது. எனக்கு ஒன்னும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். என் ஒருத்திக்காக உங்க எல்லாரோட தீபாவளி சந்தோஷமும் கெட்டுப்போக வேண்டாம். நீங்க எல்லாரும் வெளிய போய் சந்தோஷமா பட்டாசு வெடிங்க, நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்லி அவங்க எல்லாரையும் வெளிய அனுப்புறாங்க. ஒரு தாயா தன் குழந்தையோட சந்தோஷம் எந்த விதத்துலயும் குறைஞ்சிட கூடாதுன்னு அவங்க நினைக்கிற அந்த நல்ல மனசு எல்லாரையும் நெகிழ வைக்குது. குழந்தைங்க சோகமா வெளிய போறாங்க. அர்ஜுன் அபியையே ரொம்ப
வேதனையோட பார்த்துட்டு நிக்கிறாரு. இதுக்கு அப்புறம் தான் எபிசோட்ல ஒரு பெரிய அதிர்ச்சியான திருப்பம் நடக்குது. வெளியில வந்த அர்ஜுன் அந்த மாமா கிட்ட ரொம்ப கோபமா பேசுறாரு. அப்போ அந்த மாமா தன்னோட உண்மையான கொடூரமான சுயரூபத்தை வெளியே காட்டிட்டாரு. அபிக்கும் சுடருக்கும் நடுவுல இருக்கிற அந்த பாச பிணைப்ப பிரிக்கிறதுக்காக தான் அவர் வேணும்னே அந்த பெரிய சத்தமான பட்டாச வெடிச்சிருக்காருங்கிற அதிர்ச்சியான உண்மைய அவர் வாயாலேயே அகங்காரமா சொல்றாரு. நீ அபிய கண்மூடித்தனமா நம்புற. அவ ஒரு பெரிய குற்றவாளி. அவ சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்தவ. அவளை எப்படி நீ இந்த வீட்டுக்குள்ள வச்சிட்டு இருக்க? அவள நான் ஒரு நாளும் இந்த வீட்டுக்குள்ள ஏத்துக்க மாட்டேன். அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்துறது தான் என் முழு வேலைன்னு அந்த மாமா ரொம்ப கொடூரமா பேசுறாரு. இத கேட்டதும் நம்ம அர்ஜுனுக்கு கோபம் தலைக்கு ஏறுது. என் உசுறு போனாலும் நான் அபிய விட்டு கொடுக்க மாட்டேன். அபி சுடருக்கு ஒரு அம்மா மாதிரி. அவளை பத்தி இனிமே தப்பா பேசுனா நான் சும்மா இருக்க மாட்டேன். என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குன்னு அர்ஜுன் ஒரு சிங்கம் மாதிரி கர்ஜிக்கிறாரு. ஆனா அந்த மாமா அடங்குற மாதிரி கொஞ்சம் கூட தெரியல. அவர் மனசுக்குள்ள அபிய பழிவாங்க ஒரு பெரிய விஷ சதி திட்டம் தீட்டிட்டு இருக்குறது அவர் கண்ணுல நல்லா தெரியுது. இதற்கு நடுவுல வீட்டுக்குள்ள குழந்தைங்க எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து சீட்டு குலுக்கி போட்டு ரொம்ப அழகா விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ வெளியில இருந்து ஒருத்தர் ஒரு பெரிய புது மெத்தைய கொண்டு வராரு. அர்ஜுன் அந்த மெத்தைய உள்ள கொண்டு போக சொல்றாரு. உடனே அபி எதுக்கு இந்த புது மெத்தைன்னு ஆச்சரியமா கேக்குறாங்க. அதுக்கு அர்ஜுன் சுடர் தரையில படுத்து தூங்குறா. அவளுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதான் அவளுக்கு வசதியா இருக்கட்டும்னு இந்த புது மெத்தை வாங்குனேன்னு ரொம்ப அன்பா சொல்றாரு. அபிக்கு அதுல இஷ்டம் இல்ல. நாங்க தரையிலேயே படுத்துக்கிறோம். எங்களுக்கு எந்த குறையும் இல்ல. நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம்னு ரொம்ப பணிவா சொல்றாங்க. அப்போ குறுக்க வந்த அந்த அத்தை ரொம்ப திமிரா ரொம்ப அகங்காரமா பேசுறாங்க. இந்த வீட்ல சுடருக்கு என்ன வேணும் என்ன வேணாம்னு முடிவு பண்ற உரிமை உனக்கு கிடையாது. நீ சும்மா இங்க ஒண்டி வந்தவ. உனக்கு இங்க எந்த அதிகாரமும் இல்லன்னு அபிய ரொம்ப கேவலமா அவமானப்படுத்தி பேசுறாங்க. இத கேட்டதும் அர்ஜுனுக்கு பயங்கரமா கோபம் வருது. என் அபி கண்ணீர் சிந்த காரணமா இருக்கிற எந்த ஒரு பொருளும் இந்த வீட்டுக்கு தேவையில்லை. இந்த மெத்தையால தான் அபிக்கு அவமானம் வருதுன்னா அந்த மெத்தைய அப்படியே திருப்பி கொண்டு போங்கன்னு அர்ஜுன் ரொம்ப ஆக்ரோஷமா கத்துறாரு. அபியோட மானம் தான் அர்ஜுனுக்கு எல்லாமேன்னு அவர் நிரூபிச்சிட்டாரு. எபிசோடோட முடிவுல ஒரு ரொம்ப ரொம்ப அழகான ஆனா மனசை உருக வைக்கிற ஒரு காட்சி வருது. சுடர் தரையில அமைதியா தூங்கிட்டு இருக்கா. அவ பக்கத்துல படுத்துக்கிட்டு இருக்கிற அபி ஒரு சின்ன நகைப்பெட்டிய எடுக்குறாங்க. அதுக்குள்ள இருந்து ஒரு சின்ன கம்மலை எடுத்து தூங்கிட்டு இருக்கிற சுடரோட காதுல ரொம்ப மெதுவா அன்பா மாட்டி விடுறாங்க. சுடரோட முகத்தையே ஒரு உண்மையான தாயோட பாசத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தான் இந்த வீட்ல படுற அவமானங்கள் எல்லாமே இந்த குழந்தைக்காக தான்னு நினைச்சி அபி அமைதியா கண்ணீர் சிந்துறாங்க. வெளியில இருந்து அர்ஜுன் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு அபியோட அந்த தூய்மையான அன்பை நினைச்சி ரொம்ப நெகிழ்ந்து போய் நிக்கிறாரு. இதோட இன்னைக்கு எபிசோட் ரொம்ப உணர்ச்சிகரமா முடியுது. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க எல்லாரும் ரொம்ப ஆவலா பரபரப்பா காத்துட்டு இருக்கோம். அந்த கொடூரமான மாமாவும் அத்தையும் சேர்ந்து அபிய இந்த வீட்டை விட்டு துரத்த அடுத்ததா என்ன மோசமான சதி திட்டம் போட போறாங்க. அர்ஜுன் அந்த மாமாவோட முழு சுயரூபத்தையும் முழுசா கண்டுபிடிச்சு அவர் முகத்திரைய கிழிப்பாரா? இல்ல சுடரோட சந்தோஷத்துக்காக அபி இந்த வீட்டை விட்டு தன் மானத்தை காப்பாத்திக்க தானாகவே வெளியே போயிடுவாங்களா? இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு விடை நாளைக்கு எபிசோட்ல காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து சுட்டும் விழி சுடரே சீரியல பாருங்க.